Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான வெஜிடபிள் கட்லட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். என்னடா வெஜிடபிள் கட்லட் இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இதுல நான் ஆட் பண்ண இன்கிரீடியன்ஸ் அப்படி. நான் இதுல வந்து பீட்ரூட் அண்ட் கேரட் அதிகமா சேர்த்து செஞ்சிருக்கேன், அதனால தான் இந்த கலர்ல இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு பீட்ரூட் கேரட்லாம் வந்துட்டு அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா கட்லெட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கேரட் அண்ட் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நான் 2 உருளைக்கிழங்குகளை வந்து சேர்த்துறேன். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் அண்ட் கேரட் இருக்க பாத்திரத்தை உள்ள வச்சு அதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க 6 விசில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அதில் இருக்க உருளைக்கிழங்குகளை மட்டும் தனியாக எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மசிச்சிடலாம். உங்ககிட்ட மேஷர் இருந்தால் மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு அதை நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பீட்ரூட் அண்ட் கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குகளோட சேர்த்து மசிச்சிடலாம். நல்லா இதில் கொஞ்சம் கூட எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்லா வந்து மாவு மாதிரி மசிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா மசிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அண்ட் பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க, தண்ணி நிறைய விட்டுடும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதம் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ இந்த மூடியை தலைகையில் திருப்பி இப்படி கவுத்துனீங்கன்னா இது வந்து அழகாக கட்லெட் ஷேப்க்கு வந்துடும். ஈஸியாக கட்லெட் ஷேப் கொண்டு வரதுக்காக தான் இந்த ட்ரிக். இது இருந்தால் ஈஸியாக நிறைய கட்லெட் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சிடலாம். கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அதை நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேனோட எல்லா சைடும் ஆயில் இருக்க மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக எடுத்து பாருங்கள், அடியில் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து திருப்பி போட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அடியில் வந்து கிறிஸ்பி ஆச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் நல்லா 2 பக்கமாக திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் திருப்பி போடும்போது பார்த்து போடுங்க, கட்லெட்ஸ் வந்து உடஞ்சிடாமல் இருக்கட்டும். அண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க. ஒட்டிடுச்சுன்னா இப்படி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா கட்லெட்ஸும் நல்லா எல்லா சைடும் வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது மேலே லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதான். என் பொண்ணு கேரட் பீட்ரூட் ஏன் எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து சாப்பிட மாட்டா. அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தப்ப அவள் வந்து நல்லா சாப்பிட்டா. உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து வெஜ்ஜீஸ் சாப்பிட வைக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை குழந்தைங்களுக்கு வெஜ்ஜீஸ் கொடுக்க கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.